எம்முடைய மனோ இச்சையை பின்பற்றி ஹராமான பினான்சில் கை வைத்து விடாதீர்கள், ஹராமான இன்சூரன்ஸில் கை வைத்து விடாதீர்கள். அதற்கு என்று உலமாக்களை அணுகி மசூரா செய்து இப்படி வாகனம் வாங்க போகிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அதில் வட்டி கலக்குமாக இருந்தால் அதில் தான் நம்முடைய பிள்ளைகளை ஏற்றி போக போகிறோம். நம்முடைய மரணம் வந்தால் நிலை என்ன? மரணம் வந்தால் நிலை என்ன? அடகு வைப்பதாக இருந்தாலும் இஸ்லாமிய முறைப்படி எப்படியோ அதற்கு என்று சில இடங்கள் இருக்கின்றன. அவர்களை அணுகித்தான் நீங்கள் அதை செய்ய வேண்டுமே தவிர ஹராத்தில் கை வைத்து அநியாயக்காரர்களாக மாறிவிடாதீர்கள். இஸ்லாம் அனைத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறது. எம்மை எந்த அளவுக்கு சுத்தப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு சுத்தப்படுத்துவதற்குரிய வழிகளை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. ஏன் அசுத்தம் சகோதரர்களே? ஏன் நஜீஸ்? வட்டி என்பது நஜீஸ், என்னை அழித்து விட போகிறதே, பரக்கத்தை எடுத்து விடும். வட்டியோடு தொடர்பாளருடைய வீட்டை பாருங்கள், அங்க நிம்மதி இருக்காது. அல்லாஹ் அழித்து விட்டால் நிம்மதி, உள்ளத்தில் நிம்மதி இருக்காது. எப்பவுமே டென்ஷன், மூஞ்சி விடியாது, எந்த நேரமுமே தலையை பிச்சு கொண்டிருப்பார். ஏன்? அல்லாஹ் நிம்மதியையும் அழிச்சிடுவார். அல்லாஹ் அழிப்பேன்னு சொன்னானே அதுல உண்டு நிம்மதியும் தான். நிம்மதி சந்தோஷத்தால் அழிச்சிடுவான்.